இல்லனா சாகவே ஒரே செகண்ட்ல தோக்கடிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம இக்ரிஸ் கையில இருக்குது டீமன் கிங் பாரானோட ஸ்வாட். டீமன் கிங் கிட்ட இருக்கிறத விட நம்ம இக்ரிஸ்ல இருக்கிறது தான் ரொம்ப டேஞ்சர். உங்களுக்கு தெரியும் தானே. அப்புறம் ஜின்வு நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் அவன் குடும்பத்துல ஒருத்தனா பார்ப்பாங்க. அவனை ஒரு பிரதர் மாதிரி பார்ப்பான். அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்க நம்ம ஜின்வுவோட தங்கச்சி ஸ்கூல்ல அந்த ஹையர் ஷேடோஸ் அட்டாக் பண்ணும்போது அங்க தடலடியா வந்த நம்ம ஜின்வு அங்க இருக்க அவன் தங்கச்சியை பார்த்துக்க சொல்லி நம்ம இக்ரிஸ் கிட்ட தாங்க ஒப்படைப்பான். அப்புறமா இங்க டங்ஸு இருக்கான் பாருங்க, அவன் நம்ம ஜிங்கோவை அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சு சாகர் நிலைமைக்கு ஆக்கிடுவாங்க. அங்க வந்து நம்ம ஜின்வோ அந்த டங்ஸுவை போட்டு பொழந்து கட்டிட்டு அங்க சாகர் நிலைமைக்கு இருக்க அந்த ஜின்கோவை இக்ரிஸ் கிட்ட ஒப்படைச்சு நீ அவனை ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்துரு இக்ரிஸ், உன்னதான் நம்பியிருக்கேன் அப்படி சொல்ல நம்ம இக்ரிஸோ காய்ச்சல சும்மா மாசா பறந்து போய் அங்க ஜிங்கோவை ஹாஸ்பிட்டல சேர்த்திருப்பாங்க. நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் லாயல்ட்டிக்கு இன்னொரு உருவனா அது நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ். இக்ரிஸ் ஒரு பயங்கரமான ஃபைட்டர். அவன்கிட்ட டிசிப்ளின் இருக்கும். அவனோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அவன் ஒரு லாயல்ட்டியானவன். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஆனா நம்ம இக்ரிஸ் மனசுலயும் அன்புன்ற ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கல்லுக்குள் ஈரம்ன்ற மாதிரி நம்ம இக்ரிஸ் மனசுலயும் அன்புன்ற ஒண்ணு இருக்குங்க. அது எப்ப தெரியும்னா ஜப்பான்ல ரொம்ப பவர்ஃபுல்லான டஞ்சன் பிரேக் ஆகி அங்க பெரிய பெரிய டைட்டன் மான்ஸ்டர் எல்லாம் அங்க அட்டாக் பண்ணி சிட்டியவே நாசமாக்க அங்க ஒரு சின்ன பொண்ண ஒரு பெரிய டைட்டன் மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருங்க. அப்பந்தாங்க என்ட்ரி கொடுப்பான் நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ். அவன் குறுக்க வந்து அந்த டைட்டன் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு அந்த சின்ன பொண்ணை சேவ் பண்ணுவான் பாருங்க. அந்த சீனா சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. அந்த சீன்ல அனிமில எப்ப வரும்ன்றத நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா அந்த சீன் சும்மா பங்கமா இருக்கும். அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு அப்புறம் நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் அந்த பொண்ணை ரொம்ப பாசமா பார்ப்பாங்க. அந்த ஒரு ஃப்ரேம்ல தெரியும் நம்ம இக்ரிஸ் மனசுல எந்த அளவுக்கு அன்பு இருக்குன்றது. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்குங்க நம்ம இக்ரிஸுக்கு அடிக்க மட்டும் தெரியாது, அன்பு காட்டவும் தெரியும். கடைசியில நம்ம ஜின்வு ஃபுல்லா சேட மோனார்க்கா மாறினதுக்கு அப்புறம் நம்ம இக்ரிஸோட ஃபுல் பவர் அன்லீஸ் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம இக்ரிஸோட லுக்கு பவர்ங்கிறது ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிரும். அங்க ஃப்ராஸ்ட் மோனார்க்கே நம்ம இக்ரிஸை பார்த்து மிரண்டு போயிருப்பான். இவன் இக்ரிஸ், இவன் நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன், இவன் ரொம்ப டேஞ்சரானவாச்சே, இவன் எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானா அப்படின்னு சொல்லிட்டு இக்ரிஸை பார்த்து மிரண்டு போயிருப்பான். ஒரு மோனார்க்கே நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸை பார்த்து மிரண்டு போறானா நம்ம இக்ரிஸ் எந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரானவன். அப்புறமா நம்ம ஜின்வு படையில ஒரிஜினல் சேட மோனார்க் ஆர்மி வந்து இறங்க அங்க பெல்லின்னு வந்து இறங்குவான். அவனை பார்த்து பெருவோ நான் இவன் கூட சண்டை போட்டு நான் தான் இவனை விட பெரிய ஆளு நிரூபிப்பேன்னு சண்டை போட்டு தோத்துருப்பான். ஆனா அடுத்ததான் நம்ம இக்ரிஸும் கேட்டிருப்பான் நான் அவன் கூட போய் சண்டை போடவா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஜின்வுவோ தடுத்து நிப்பாட்டிருப்பான். ஆனா தடுத்து நிப்பாட்டாம நம்ம இக்ரிஸும் பெல்லின் கூட போய் சண்டை போட்டா அதுல யார் ஜெயிச்சிருப்பா? நம்ம இக்ரிஸ் ஜெயிச்சிருப்பானா இல்ல பெல்லின் ஜெயிச்சிருப்பானா? நம்ம இக்ரிஸோட அந்த ஸ்வாட் ஸ்டைல் முன்னாடி யாருமே நிக்க முடியாது. ஆனா பெல்லியன் ஒன்னு சாதாரணமான ஆள் இல்லையே. நம்ம பெல்லியனுக்கும் நம்ம இக்ரிஸுக்கும் நடுவில் சண்டை போட்டா அந்த சண்டையில யார் ஜெயிப்பா? சண்டை சும்மா பயங்கரமா இருக்கும் இல்லையா? அப்படி யார் ஜெயிப்பான்றத உங்ககிட்ட